சின்ன வயசில் அப்பா கையை பிடிச்சிட்டு பத்திரமா நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ராம் உன் கூட. இப்போ நான் ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன சொல்லுவ? தெரியல ராம், ஆனால் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஹலோ சார், அம்மா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களா? அம்மா நீங்கள் கூப்பிட்டு போனீங்களா? ஐ லாஸ்ட் ஹர். இல்லை பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஒரு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன்டா. யாருமே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. 12 மணிக்கு ஸ்கூல் விடும். 12:30க்கு ஃபோன் பண்ணி வேன் பஞ்சர் நீங்களே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். பர்மிஷன் போட்டு வரதுக்கே 1:15 ஆகிடுச்சு. இங்கே வந்து கேட்டால் யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க. பயமாக இருக்குடா, லைஃப்பை திரும்பி மிஸ் பண்ணிவிடணும்னு. டேய், எங்கள் மாமா கமிஷனரை பார்த்து பேசிட்டாரு. போலீஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக தேடிட்டு இருக்காங்க. அம்மு கிடச்சிருவா, பயப்படாத. களையாதே பொழியாதே கண்ணீர் மழை களையாதே பொழியாதே கண்ணீர் மழை. சொல்லுங்கள் சார். மதன் கிட்டாபரை பிடிச்சாச்சுப்பா. ஓ, அவன் மாட்டிக்க போகிறோம் தெரிஞ்சு பாப்பாவை பீச் ஸ்டேஷனில் ஏற்றி விட்டு எஸ்கேப் ட்ரை பண்ணியிருக்கான். பாப்பா ஃபோட்டோ எல்லா ஸ்டேஷன்லையும் அனுப்பிச்சு அலர்ட் பண்ணியாச்சு. நீங்களே என்ன பண்ணுங்க, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் விசாரி. நத்திங் டு ஒரி அபவுட். சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணிடலாம். சரி சார், தேங்க்ஸ். ஹலோ அம்மா, அம்மு பேசுகிறேன். எங்கே இருக்க? எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது, கோவிலுக்கு போகிறதா இருந்தால் பக்கத்தாத்த ஆண்டி கிட்ட கீ கொடுத்துட்டு போன்னு. சரி, சீக்கிரம் வா, மாடியில் இருக்கேன். அப்பா கிட்ட போகணும். என்னம்மா? நான் தொலைஞ்சிட்டேன், அப்பா கோச்சுப்பாங்க. நான் அப்பா கிட்ட போகணும். ஓகே, உள்ள வா. அப்பா ஏன் கோச்சிக்க போகிறாங்க? உன்னை காணோன்னு தேடிட்டு தானே இருப்பாங்க. நான் அப்பா கிட்ட
ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராமிஸ்? அப்பா விட்டு போக மாட்டேன்னு. ஓ, ஏன்னா முன்னாடி ஒரு அம்மா வந்து அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா நம்பர் தெரியுமா? சொல்லு. 9840648198. எடுத்து பேசு. அம்மா, உங்க குழந்தை என் ஃப்ளாட்ல தான் இருக்கா. வந்து கூட்டிட்டு போங்க. என்னம்மா? தொலைஞ்ச உயிர் பிரிஞ்ச உயிர் கூட இருக்கு. நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம்ல. அப்பா, யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா? 1 ஹவராக வெயிட் பண்ணேன், வேன் வரல. ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க நீங்கள் தான் பிக் பண்ணிக்க சொன்னீங்கன்னு. அதான் நான் போனேன். சாரி. சாரி. போய் பேக் எடுத்துட்டு வா. நான் ஒன்றும் யார் கூப்பிட்டாலும் போயிட மாட்டேன் ராம். பசங்க கிட்ட பேசுறேன்னு அப்படி நினைச்சிட்டல. ஐம் நாட் அ பிட்ச் ராம். ஐ லவ் யூன்னு உன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் உன்னை மட்டும்தான் அப்படி நினச்சிருக்கேன். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் 18. அப்பா கிட்ட போய் ஒரு நான் பிராமன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு பயம். நீ லவ் பண்ற அளவுக்கு என்னால் ரெசிப்ரிகேட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட். ஏன் இன்ஸ்டபிலிட்டினால நீயும் சஃபர் ஆகணுமான்னு ஒரு தயக்கம். அதான் அப்படியே அப்ரப்டா பேசுறது நிறுத்திட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீ மற்றவங்க கிட்ட என்னை பத்தி சொன்ன வார்த்தையெல்லாம் என் லைஃபே அப்படியே அன்ஸ்டேபிள் ஆக்கிடுச்சுராம். நாம அப்படிதானோன்னு ஒரு கில்ட் ஃபீல். இன்னும் நீ ஹர்ட் பண்ண அளவுக்கு என்னை யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது ராம். ரொம்ப தேங்க்ஸ். நான் யார்கிட்டையும் உன்னை அப்படி மென்ஷன் பண்ணல. எவ்வளோ கால்ஸ், எவ்வளோ மெசேஜஸ். நான் நேராக பார்க்க வந்தப்போ கூட நீ எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கூட எனக்கு தெரியல. உன் ஃப்ரெண்டு கால் பண்ணா அவன் நான் ஏதோ உன்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி சொன்னான். அதான் ஏதோ கோவத்தில். நம்ம லவ் பண்ணது நமக்கு மட்டும்தான் தெரியும்னு உனக்கு தெரியாதா? புரிஞ்சுப்பேன்னு நினைச்ச ராம். ஹே ராம், உன்னோட சின்ன பொண்ணுண்ணா. ஏற்கனவே என்னை ரொம்ப அழ வச்சுட்ட. ப்ளீஸ் போதும். உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? உன்ன மாதிரி கியூட்டா இருப்பாங்களா? இவங்க தான் பிக் அம்முவா? அம்மா உங்களை மாதிரி தான் இருப்பாங்களாம், அப்பா சொன்னாங்க. She's adopted.
ஐ லவ் யூ ராம். அம்மா அப்பா மாதிரி தான் பிக் ஷீஸ் அ டாக்டர். ஐ லவ் யூ ராம். உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க? உன்னை மாதிரி க்யூட்டாக இருப்பாங்களா? அம்மா இப்படி தான் இருப்பாங்க. பெரியும் கண்ணீர் முகத்தை கிழித்து ஓடவில்லையா? மறையும் காதல் உயிரை அழித்து போகவில்லையா? சின்ன வயசில் அப்பா கையை பிடிச்சிட்டு பத்திரமா நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு பாயிண்டில் அந்த பயம், சண்டை, ஈகோ, கோவம் வரும். ஆனால் அதெல்லாம் விட நம்ம லவ் ரொம்ப அழகானதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகிடுது. 25 இயர்ஸ் வளர்த்த பேரண்ட்ஸ் முக்கியம்தான். பட் லைஃப்பில் நெக்ஸ்ட் 30+ இயர்ஸ் நம்ம யார் கூட வாழணும்னு டிசைட் பண்ணுறதுல எதுவும் தப்பு இல்லைன்னு இப்போ தோணுது. உன்னை மறக்க தான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் உன்னை மறக்கவே முடியல. ரொம்ப பிடிக்கும் அம்மா உன்னை. கலைந்த மேகம் பொழிந்த மழை, தொலைந்த காதல் சொன்ன கதை, கலைந்த மேகம் பொழிந்த மழை, தொலைந்த காதல் சொன்ன கதை.